சொல்லமா அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று சென்னையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், தொகுதி பொறுப்பாளர்களை சந்தித்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இன்னும் வேகமாக செயல்பட வேண்டும். குறிப்பாக வாக்குச்சாவடி முகவர்கள், அது இல்லாமல் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த SIR சம்பந்தமான தகவல்கள், இது இல்லாமல் டிசம்பர் 17ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் ஒரு மாபெரும் சிறை நிரப்பும் ஆர்ப்பாட்டம், போராட்டம் நடைபெற உள்ளது. இது சம்பந்தமாக ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த வேலை திட்டங்கள் எல்லாம் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். வேகமாக வேலைகள் நடைபெற்றிருக்கிறது. இது இல்லாமல் என்னுடைய 100 நாள் நடைபயணம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கிறது. வெற்றிகரமாக நடத்திய இந்த நடைபயணத்திற்காக அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை, வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்திருக்கின்றேன். இந்த 100 நாள் நடைபயணம் நிகழ்வின் பொழுது தமிழ்நாடு உள்ள கிட்டத்தட்ட அனைத்து மாவட்டங்களுக்கு நான் சென்று அங்கே இருக்கின்ற பிரச்சனைகளை கையில் எடுத்து அரசின் கவனத்திற்கு எடுத்து சென்று சில பகுதிகளில் என் தலைமையில் அங்கேயே ஒரு சிறிய அளவிலே ஒரு போராட்டம், ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். இதில் ஒரு சில பிரச்சனைகள் இந்த 2 மாத காலத்திற்குள்ளே அதற்கு தீர்வுகள் வந்திருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது. இது நீர் சம்பந்தமாக, நீர் மேலாண்மை சம்பந்தமாக, சுற்றுச்சூழல் சம்பந்தமாக, விவசாயம் சம்பந்தமாக, டெல்டா பகுதியில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. அது இல்லாமல் கனிம வளங்கள் கொள்ளைகள், மணல் கொள்ளை, தடுப்பணைகள், இப்படி சாயப்பட்டறை கழிவுகள், தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் கழிவுகள், குரோமியம் கழிவுகள், இன்டலெக்சுவல் சிட்டி, கலவரப்பள்ளி அணை சம்பந்தமாக அங்கே இருக்கின்ற கழிவுகள், இப்படியெல்லாம் அந்தந்த பகுதியில் பல பிரச்சனைகளை எடுத்து இப்போ அரசின் கவனத்திற்கு மட்டுமல்ல பொதுமக்களின் கவனத்திற்கு எடுத்திருக்கின்றோம். இதை ஃபாலோ அப்பாக எங்கள் கட்சியில் அங்கே இருக்கின்ற பகுதியில் வருகின்ற காலத்தில் பல வகையான போராட்டங்களை நடத்தியிருக்கின்றார்கள். இந்த 100 நாள் நடைபயண திட்டத்தில் மிக முக்கியமான ஒன்றை அரசுக்கு நாங்கள் எடுத்து வைத்தோம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று. இதனுடைய அவசியம், தேவைகள், அவசியம் அத்தனையும் தொடர்ந்து நாங்கள் சொல்லி வருகின்றோம். ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதை பற்றி ஒரு பொருட்டால் கூட நினைக்கவில்லை. சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது. நான் தொடர்ந்து சொல்லி வருகின்றேன். தமிழ்நாடு இந்த வேகத்தில் சென்றால் 50 ஆண்டுகள் வளரும் என்றால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் 20 ஆண்டுகளில் தமிழ்நாடு வளர்ச்சி பெறும். ஆனால் அதை எடுக்க மாட்டோம் என்று பிடிவாதமாக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள், அவருடைய கூட்டணி கட்சிகள், காங்கிரஸ் கட்சியை கிட்டத்தட்ட கர்நாடகாவில் எடுத்து முடித்து 2 முறையாக எடுத்து முடித்திருக்கின்றார்கள். தெலுங்கானாவில் எடுத்து முடித்தார்கள். ஆந்திரா, ஒரிசா, ஜார்க்கண்ட், பீகார் மாநிலத்தில் எடுத்து முடித்திருக்கின்றார்கள். ஆனால் இங்கே எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தமிழக மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். இது தமிழ்நாட்டுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம். சாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் நடத்த மாட்டோம், எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று பொய் சொல்வது. தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு உச்சநீதிமன்றத்திலே அது நிலுவையில் இருக்கிற அந்த வழக்கு என்னைக்கு வேணா வரும் உச்சநீதிமன்றத்தில். அது வந்ததுன்னா அந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து செய்வார்கள் நீதிபதிகள். அந்த அளவுக்கு இருக்கின்ற சூழல் ஒரு பக்கம். அடுத்தது கர்நாடகா உயர்நீதிமன்றம் தெளிவான ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பின்படி இந்தியாவிலே மத்திய அரசு மட்டுமல்ல, மாநில அரசுகளும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம், எந்த தவறும் கிடையாது, எந்த தடையும் கிடையாது என்று கர்நாடகா உயர்நீதிமன்றம் தீர்ப்பை கடந்த மாதம் வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பு வழங்கிய பிறகும் ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்வது, இதெல்லாம் ஏமாற்று வேலை, கோழைத்தனம், ஏமாற்று வேலை. இது நம்பிக்கை துரோகம். தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகமாக நான் பார்க்கின்றேன். அதில் இது தமிழ்நாடு மக்கள் நிச்சயமாக மன்னிக்க மாட்டார்கள். நம்முடைய டெல்டா பகுதியில் விவசாயிகள் இன்னும் அந்த மீண்டு வரல. கடந்த மழையில், தென்மேற்கு பருவ மழையிலேயே அதில் இப்போ இந்த குறுவை சாகுபடியில் அதில் இன்னும் நடந்துட்டு இருக்கு. சம்பா பயிர் கிட்டத்தட்ட ஒரு மாதம் பயிர் சம்பா பயிரெலாம் முழுகிடுச்சு.
இதுக்கு இன்னும் நிவாரணம் வரல, ஒன்றும் வரல. அங்கே கட்டுமானங்களே கிடையாது. அடிப்படை கட்டுமானங்கள், அதாவது அந்த நெல்லை அறுவடை செஞ்சு அதை பாதுகாத்து மழையிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு அது செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்காங்க. இது இல்லை, மழையில் நனைஞ்சிருக்கு, லட்சக்கணக்கான மூட்டைகள் நனைஞ்சிருக்கு. இப்படி பல பிரச்சனைகளை இந்த 100 நாள் மூலமாக நாங்கள் பார்த்துருக்குறோம். அதனால கேள்விகள் எதாவது இருக்குங்களா? ஆனா நேற்று இந்த வாக்காளர்களுக்கு எதிராக தமிழக மக்கள் எஸ்ஐஆர் அந்த பிரச்சனை திமுக தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ணாங்க. திமுக நிலைப்பாடு என்ன பண்ணீங்க நினைக்கிறீங்க? திமுக தமிழ்நாட்டில் திமுக மீது மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். இதுதான் நான் களத்தில் நான் பார்த்துருக்கிறேன். இந்த 100 நாள் நடைப்பயணத்தில் சாதாரண கோபம் கிடையாது. இப்போ ஒரு அலையா வீசிட்டு இருக்குது. இந்த அலை இன்னொரு 3 மாதத்தில் பேரலையா, சுனாமியா திமுக ஆட்சியை நிச்சயமாக அகற்றும். அந்த அளவுக்கு கோபத்தில், ஆத்திரத்தில் இருக்கின்றார்கள். ஏன்னா மக்களுக்கு எதுவுமே நடக்கல, வெறும் அறிவிப்புகள் தான் வந்திருக்கு. தேர்தலுக்கு முன்பு வெறும் அறிவிப்புகள் தான் வந்தது, தேர்தலுக்கு பிறகும் வெறும் அறிவிப்புகள் தான் வந்திருக்கிறது. விளம்பர அரசு இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கவர்மெண்ட். டிஎம்கே இஸ் ஜஸ்ட் an advertisement கவர்மெண்ட். வெறும் அட்வர்டைஸ்மெண்ட், விளம்பரம், அவ்வளவுதான். அறிவிப்புகள் இன்னொரு 4 மாதம் தான் இருக்கு, இன்னும் 3 மாதம் தான் இருக்கு. இந்த 3 மாதத்துல இவங்க ஆட்சி போகுது. இப்ப இவ்வளவு திட்டங்கள் இன்னைக்கு அறிவிக்கிறதுல என்ன அர்த்தம்? இந்த திட்டம் 3 ஆண்டுகளுக்கு முன்பு அறிவிச்சிருக்கணும். இப்ப கடைசி 3 மாதத்துல அறிவிச்சு அந்த திட்டம் எங்க போகுது, என்ன நடைமுறையில் வரப்போகுது, அதுக்கு என்ன நிதி இருக்கு? இப்படி தினம் ஒரு ஏமாற்று திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க ஒரு பக்கம். ரெண்டாவது இந்த எஸ்ஐஆர் சம்பந்தமான திமுக நடத்திய போராட்டம் இது தேவையில்லாத ஒன்று. காரணம், எஸ்ஐஆர் என்பது தேர்தல் வாக்காளர்களை சரி செய்கின்ற ஒரு செயல். இது 2002, 2004, 2005 செய்யப்பட்டது. ஏன்னா இடைக்காலத்தில் எத்தனை பேர் இறந்திருக்கிறாங்க, எத்தனை கள்ள ஓட்டு இருக்கு, எத்தனை பேருக்கு 2 வாக்குகள் இருக்கு, 2 இடத்துல வாக்குகள் இருக்கு, இதெல்லாம் களை எடுக்கணும். ஏன்னா கடந்த தேர்தல் நேரத்தில், இடைத்தேர்தல் நேரத்தில் நம்ம பார்த்து ஆர்கே நகரும் சரி, ஈரோடு இடைத்தேர்தலில் 44,000 கள்ள ஓட்டு. ஒவ்வொரு தொகுதியிலும் இப்ப கிட்டத்தட்ட ஒரு 8,000 பேர் 10,000 பேர் இறந்திருக்கின்றார்கள். அவங்க பேர்லாம் நீக்கணும். 2 வாக்குகள் வைத்திருக்கிறத நீக்கணும். இப்ப தகவல் தொழில்நுட்பம் எல்லாம் வந்துடுச்சு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்துடுச்சு. அந்த தொழில்நுட்பத்தை வைத்து ஒருவருக்கு ஒரு வாக்கு தான், அதுவும் உயிரோடு இருக்கின்றவர்களுக்கு வாக்குகள். இது ஏன் செய்யக்கூடாதுன்னு திமுக சொல்லுது? என்ன பிரச்சனை? இப்ப இந்த பிஎல்ஓ யாரு? பிஎல்ஓ மாநில அரசினுடைய அதிகாரிகள், தமிழ்நாடு அரசினுடைய அதிகாரிகள். தேர்தல் ஆணையம் அவங்கள பயன்படுத்துறாங்க, அவ்வளவுதான். இவங்க தேர்தல் ஆணையத்துக்கு சொந்தக்காரங்க எல்லாம் கிடையாது. அவங்க எப்படி நம்ம தவறு செய்ய போறாங்க? மாநில அரசு மீறி யாராவது தவறு செய்ய முடியுமா? ஆனா அது மீறி திமுக தவறு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நான் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். எத்தனையோ காணொலி காட்சிகள் இருக்குது, எங்களுக்கு வாட்ஸ்அப்ல வருது, வீடியோஸ் வருது. திமுக காரங்க உட்காந்துட்டு சரி செஞ்சிட்டு இருக்காங்க, லிஸ்ட சரி செஞ்சிட்டு இருக்காங்க. அதனால இது திமுக நேற்று செய்த போராட்டம் மக்கள் அவர்கள் மீது இருக்கின்ற கோபத்தை திசை திருப்புகின்ற ஒரு செயலா நான் பார்க்கிறேன். கோபம் ஒரு பக்கம், எந்த திட்டமும் நடைமுறையில் இல்ல. இவங்க 505 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, அதுல 66 தான் நிறைவேற்றிருக்கிறாங்க. அதுல வாக்குறுதியில மிகப்பெரிய தோல்வி அடைந்திருக்கின்றார்கள் நிறைவேற்றுவதில். அது மட்டுமல்ல, தினம் ஊழல், 888 கோடி ரூபாய் ஊழல். இது நகராட்சி நிர்வாகத்துல இடி கிட்டத்தட்ட 250 பக்கம் குற்றப்பத்திரிகை தமிழ்நாடு காவல்துறை கொடுத்திருக்கு. ஆனா அதை மீறி நடவடிக்கை எடுக்க, அதை வச்சு நடவடிக்கை எடுக்க போறது கிடையாது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் 2000 கோடி ஊழல். கனிம வள கொள்ளை தென் மாவட்டத்தில் 3 மாவட்டத்தில் கனிம வள கொள்ளை 1000 கோடி. மணல் கொள்ளையில 4800 கோடி. டாஸ்மார்க் ஊழல், டாஸ்மார்க்ல சும்மா போக்குவரத்து மட்டும் 1000 கோடி ஊழல். ஆனா டாஸ்மார்க்ல கிட்டத்தட்ட 30,000 கோடி ஊழல் வந்திருக்கிறோம். அதுல நெல் எடுத்துட்டு போறதுல 200 கோடி. இப்படி ஒவ்வொன்றும் ஊழல் தினம் வந்துட்டு இருக்குது. ஆனால் மக்கள் இவங்க மேல மிகுந்த கோபத்தில் இருக்கிறாங்க, திமுக மீது. அதை திசை திருப்புகின்ற வகையில பிஜேபி பண்ணிட்டாங்க, மத்திய அரசு எஸ்ஐஆர் பண்ணிட்டாங்க. என்ன எஸ்ஐஆர்னா என்ன? ஒரு தேர்தல் அங்க வாக்காளர்களை பட்டியல சரி செய்யறதுதான் எஸ்ஐஆர், அவ்வளவுதான். இதுல எப்படி ஏமாத்த முடியும்? யார் ஏமாத்த முடியும்? இதுல ஏமாத்துறதுன்னா திமுக தான் ஏமாத்த முடியும். திமுகவை யாரும் ஏமாத்த முடியாது. இந்த விஷயத்துல எல்லாமே கிளீனா பட்டியல் வச்சிருக்கிறாங்க, லிஸ்ட் வச்சிருக்கிறாங்க, எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அதாவது சயின்டிபிக் கரப்ஷன்னா திமுக தான். ஆனா இதுல போய் திமுக போய் இந்த விஷயத்துல ஏமாத்த முடியுமா? அதுவும் திமுக ஆளுங்கட்சிங்க. ஏமாற்று வேலை, இந்த போராட்டமே ஏமாற்று வேலை. எவ்வளவு பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனைகள் இருக்கு, அதை விட்டுட்டாங்க. கல்வித்துறை நாசமா போயிடுச்சு, மருத்துவத்துறை ஒண்ணுமே இல்லை.
விவசாயிகள்லாம் இன்னைக்கு எல்லாம் மிகுந்த கோப கஷ்டத்தில் இருக்காங்க. அதாவது கடந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் 1968 விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கின்றார்கள். 3 ஆண்டுல தமிழ்நாட்டில் 1968 விவசாயிகள் தற்கொலை. இதை பத்தி யாராவது பேசுறாங்களா? இல்ல. இது போன்ற செயல்களில் திசை திருப்புவதற்காக மத்திய அரசு SIR அவங்க ஓட்டை எடுத்துட்டு போயிடுவாங்க. எங்க எடுத்துட்டு போக முடியும்? எப்படி எடுத்துட்டு போக முடியும்? இப்ப இருக்கிற டெக்னாலஜி யார் வேணா கேட்கலாமே. இப்போ டிராஃப்ட் லிஸ்ட் வந்து டிசம்பர் 7ஆம் தேதி 8ஆம் தேதி வெளியிட போறாங்க. அதில் சரி பார்க்கறதுக்கு ஜனவரி 31 வரைக்கும் டைம் இருக்கு. அதனால இது எல்லா கட்சிகளும் தான் பொருந்தும். இது ஒண்ணுமே நடக்காதது ஐயோ புலி வந்துருச்சுன்னு சொல்ற கதை தான் இப்ப திமுக செய்யறது. ஒண்ணுமே வரல, ஒண்ணும் நடக்க போறது கிடையாது. அதாவது இவங்க கிட்ட இருந்து தான் காப்பாற்றணும், திமுக கிட்ட இருந்து தான் காப்பாற்றணும் இந்த SIR அது மாத்தி இவங்களுக்கு முன்கூட்டியே இவங்க போய் விளம்பரத்துக்காக ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நேற்று பீகார்ல எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் எக்ஸிட் போல் போட்டாங்க, தேர்தல் கணிப்பு. அதுல முழுக்க பாருங்க, இன்னொரு 14 இன்னொரு கருத்து கணிப்பு இல்ல, இது கருத்து திணிப்பு, அவங்க போலியா சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க காங்கிரஸோட. அது என்ன? அதாவது ஒரு ஊடகம் செஞ்சு சொன்னா பரவாயில்ல, எல்லா ஊடகமும் இந்த கருத்தை தான் ஒரே இந்த கருத்தை தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் 2 நாள் பொறுத்து பார்க்கலாம். நன்றி.